சர்வதேச நிகழ்வு ஒன்றில் பிரதமர் மோடி தேநீர் விற்பது போன்ற ஏஐ வீடியோவை காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராகினி நாயக் வெளியிட்டிருப்பதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி ஏழை பின்னணியில் இருந்து வந்ததை காங்கிரசால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஹ்சாத் பூனவல்லா கடுமையாக சாடியுள்ளார். ஒரு மாநிலம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என முடிவு செய்தால் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளுக்கான நிதியை மத்திய அரசு எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் என்று மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் கேள்வி எழுப்பினார். நிதி விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு ஜல்ஜீவன் திட்டம், சமக்ர சிக்ஷா திட்டம், நெல் கொள்முதல், அரிசி செறிவூட்டலுக்கு செலவான தொகை என சுமார் 9,200 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரி, உதவி அதிகாரிகள் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மொத்தம் உள்ள 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் வேட்பாளருக்கு வெற்றிச் சான்றிதழ் கொடுக்கும் வரை இவர்களின் பணி தொடரும். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக மாவட்டங்களில் சார் ஆட்சியர், சிறப்பு துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டார வருவாய் அலுவலர்களும், மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி துணை ஆணையர்கள், மண்டல அதிகாரிகள், மாவட்ட வருவாய் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தபட்சம் 2 பேர் முதல் அதிகபட்சம் 4 பேர் வரை தொகுதியின் தேவைக்கு ஏற்ப அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பயிர் பாதிப்புகளை உடனடியாக கணக்கீடு செய்து டிசம்பர் இறுதிக்குள் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேளாண் அதிகாரிகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் 10% கூடுதலாக மழை பெய்து தற்போதைய நிலவரப்படி 68,226 ஹெக்டேர் வேளாண் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வேளாண் அதிகாரிகள் வருவாய்த்துறையுடன் இணைந்து 33% மேல் பாதிப்பு ஏற்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து டிசம்பர் மாத இறுதிக்குள் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ட்ரோன் மற்றும் செயற்கைக்கோள் மூலம் பயிர் சேதத்தை ஆய்வு செய்து தொடர்ந்து அறிக்கை அனுப்ப அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் இறுதி வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் வட்டார வேளாண் அலுவலர்களுடன் கலந்தாலோசித்து பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். சஞ்சார் சாத்தி செயலியால் உளவு பார்ப்பது சாத்தியமில்லை என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மக்களவையில் காங்கிரஸ் எம்பி திபீந்தர் சிங் ஹூடா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், ஒரு செயலி தொலைபேசியில் இருப்பதால் அது தானாகவே இயங்கும் என்று அர்த்தமல்ல. சஞ்சார் சாத்தி செயலி பயனர் பதிவுக்கு பிறகுதான் செயல்படும். பயனர்கள் விரும்பினால் அதை நீக்கலாம் என்று தெரிவித்தார். இந்த செயலி உளவு பார்ப்பதை அனுமதிக்காது என்றும் எந்த வகையான கண்காணிப்பையும் இது செயல்படுத்தாது என்றும் குறிப்பிட்டார். காணாமல் போன அல்லது திருடப்பட்ட தங்களின் மொபைல் போன்கள் குறித்து இந்த சஞ்சார் சாத்தி செயலியில் புகார் அளிக்க முடியும் என்றும் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். இதுவரை மொத்தம் 2 கோடி பேர் இந்த செயலியை டவுன்லோட் செய்துள்ளதாகவும் இந்த போர்ட்டல் மூலம் இதுவரை 2 கோடிக்கும் அதிகமான ஏமாற்று மொபைல் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுமார் 24 லட்சம் மொபைல் போன்கள் ட்ரேஸ் செய்யப்பட்டு அவற்றில் 6 லட்சம் காணாமல் போன மொபைல் போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.